வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது 1500 ஸ்கொயர் ஃபீட் கீழே மேலே டூப்ளெக்ஸ் வீடு, 2 பெட்ரூம் 3 பாத்ரூம் கொண்ட வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமானது தரமான மெட்டீரியல், ரெண்டாவது லொக்கேஷன். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ்லேருந்து 2.3 கிலோமீட்டர், இருகூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர், பிரிட்ஜ்வுட் ஐசிஐசி ஸ்கூல்லேருந்து 3.2 கிலோமீட்டர், டைடல் பார்க் 8.3 கிலோமீட்டர், சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 2.8 கிலோமீட்டர். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெட்டீரியலுக்கு வருவோம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் செட்டிநாடு சிமெண்ட்ஸ், ஒயரிங் குந்தன் ஒயரிங், பைப்ஸ் ஃபெனோலெக்ஸ் பைப்ஸ், சுவிச்சஸ் ஜிஎம் மாடுலர் சுவிச்சஸ், உங்களுக்கு சம்ப் 8000 லிட்டர் கேப்பபிள், செப்டிக் டேங்க் 8000 கேப்பபிள், போர்ட்டிகோ 16x10, ஹால் 16x17, கிச்சன் கம் டைனிங் 16x10, பெட்ரூம் 1 வந்து 16x8, செகண்ட் பெட்ரூம் 16x10, லான்ச் ஹால் செகண்ட் ஹால் 16x8. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெர்கோலா டிசைனோட ரொம்ப அழகாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. வீட்டோட ஓவர்வியூ முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வந்து உங்களுக்கு செம்மண் பூமி. இங்கே பேசிக் அமெனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் 40 அடியிலே உங்களுக்கு போர்வெல் தண்ணிலாம் வந்துடும். இந்த வீட்டுக்கு போர்வெல் கனெக்ஷன் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் டைமென்ஷ் 22x45. பில்டிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், சைட் வந்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங். உங்களுக்கு டோட்டலாக பில்டிங் கீழே மேலே டூப்ளெக்ஸில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு வீட்டுக்கான ஹோம் லோன் ஃபெசிலிட்டி 80% வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். லீடிங் 14 பேங்க்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். எஸ்பிஐ, இந்தியன், கனரா பேங்க், HDFC, IDBI, லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தரலாம். அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது சம் அதர் பேங்க்ஸில் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்களா, அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாராளமாக வாங்க. அவங்களுக்கு லோயஸ்ட் இதில் நம்ம லோன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எஸ்பிஐ, இந்தியன், கனராலே பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடோட போர்ட்டிகோ உங்களுக்கு 16x10 அப்ரைட் பார்க்கிங், ஸ்ட்ரெயிட் பார்க்கிங். ஸோ உங்களுக்கு காரை நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க் பண்ணிக்கலாம். வீடோட எலிவேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஓவர்வியூ பார்த்தோம் பாருங்கள். அதோட டார்க் கிரே, அந்த லைட் எஃபெக்ட் அண்ட் டார்க்கஸ்ட் சயானில் பெர்கோலா டிசைன் ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த வீட்டோட வாசல் வந்து தலைவாசல் கிழக்கு. இந்த கிழக்கு வாசலுடைய பெட்ரூம்ஸ் ரெண்டுக்குமே அட்டாச்சு இருக்குது. அவுட்டர்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் எஃபெக்டில் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் டாப்லேருந்து உங்களுக்கு போர்ட்டிகோலேருந்து எல்லாமே உங்களுக்கு டைல்ஸ், ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கிங்க்கு உங்களுக்கு ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் பேஸோடு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ்லாம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே மெட்டீரியலோடு நம்ம பார்ப்போம். பார்க்க கொஞ்சம் அது மெட்டீரியல் என்னென்ன டப்பாவாக இருக்கான்னு நினைக்காதீங்க. என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியணும். பில்டிங்க்கு மெட்டீரியல் முக்கியமானது. மெயின் டோர் டீக்வுட்டில் வார்னிஷ் பண்ணி பலன்னு ரொம்ப அழகாகவே எஃபெக்ட், லிட்டரிங் எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில். ஸோ இப்போ இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு பாத் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அவுட்டரில் ஒரு பாத் 3x4 ஒரு வெஸ்டர்ன் கிளாஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அப்படியே ஒன்று நம்ம இது பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமுலையில் உங்களுக்கு சம்ப் 8000 லிட்டர் கேப்பபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் போட்டால் உங்களுக்கு அரிச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபரில் 5K அதாவது 5 டன் தாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபைபர் மெட்டீரியலில் பண்ணி உங்களுக்கு பெயிண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வாங்க அந்த பேசேஜ்குள்ளே போவோம். இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்ல ஒரு எஃபெக்டோடு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த வீட்டோட வாசலுக்குள்ளே நம்ம என்ட்ராகி ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ பிரைட்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஏரியாவிலேயே வீட்டுக்கு வெளியே சொல்கிறேன், வீட்டுக்கு உள்ளேயும் ரொம்ப பிரைட்னஸ் இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹால்குள்ளே என்ட்ராகிருக்கிறோம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x17. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள். லைட்னிங் நம்ம வீடியோ பண்ணும்போது ரொம்ப பிரைட்னஸ் ரொம்ப எஃபெக்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ வீடுங்கிறது அப்படி தான் அமையணும். ஸோ ஃப்ளோரிங்க்கு உங்களுக்கு டபுள் சார்ஜிங் செராமிக்ஸ் டைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிளாஸி எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் மேற்கு பக்கம் ஒரு பெரிய விண்டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பக்கம் டோர்
பக்கத்துலேயே ஜன்னலும் இருக்குது. ஸோ தெற்கு பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஹால்குள்ளே 3 இடத்துலேருந்து நமக்கு ஜன்னல்லேருந்து காற்று வருது. மேற்கு பக்கம் மேலே காற்று, கிழக்கு பக்கம் கொண்டல் காற்று, தெற்கு பக்கம் சென்ட்ரல் காற்று. ஸோ பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் ஜிஎம் மாடலர் சுவிட்சஸ் இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்குங்கிறது. ஹால்லேயே உங்களுக்கு இன்னர் ஷெல்ஃப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு 16க்கு 17 ஹால்ன்றதால ஒரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பிரைட்னஸ் எவ்வளோ எஃபெக்டாக இருக்கு பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இந்த வீட்டுக்கு இது அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கான கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸில் உங்களுக்கு 3 கோட் புட்டி பார்த்து 2 கலர் பெயிண்டிங் உங்களுக்கு கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலாக 5 கோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து 3 ஆக்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆக்சஸ் போக போகிறோம். அக்னி மூலை, இது சவுத் ஈஸ்ட் அக்னி மூலைக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சன் 16க்கு 10. ஸோ பிக்கெஸ்ட்டு லென்த்தி கிச்சன். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பக்கம் ஒரு ஜன்னல், இங்கேருந்தே ஹாலில் பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் தெரியும் பாருங்கள், எல்லா இடமும் பிரைட்டாக இருக்குது. ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எல் ஷேப்பில் உங்களுக்கு கிச்சன் டேபிள் டாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் டென்ஸ் பிளாக்ல ரொம்ப ரிச்சாகவே இருக்குது. பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எஃபெக்ட் ரொம்ப பிரைட்னஸை கொடுக்குற மாதிரி தான் கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே 3 இடத்துல கிழக்கு மேற்கு தெற்கு 3 பக்கமும் சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே பேக்லேயும் அதே போல் தான் உங்களுக்கு வடக்கு பக்கமும் மேற்கு கிழக்கு எல்லா பக்கமும் சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சுவிட்ச் போர்ட் பாயிண்ட் ஆக்சஸ் எப்போவுமே இருக்கிறது நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 16 அடிங்கிறதால கிச்சன் ரொம்ப நீளமாக காற்றோட்டமாக அட் த சேம் டைம் வென்டிலேஷன்ஸும் கொடுக்குற மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கிச்சனுக்கு செல்ஃப் ரேக்கும் இருக்குது, ஆர்சிசி லாஃப்டும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கிச்சன்றது எப்போவுமே பிரைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் 3 பக்கம் ஜன்னல் இருக்கிறதால இந்த பிரைட்னஸாக இருக்கிற இந்த கிச்சன் சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சமையல் செய்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் வரணும்னா நல்ல வெளிச்சமாக இருக்கணும் கிச்சன். ஸோ இது அது இங்கே பார்க்குறோம். கிச்சன்லேயே உங்களுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 கனெக்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹாலில் வந்திருக்கோம். ஹால்லேருந்து செகண்ட் ஆக்சஸ்குள்ளே போயிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாயு மூலை, சவுத் வெஸ்ட் வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 16க்கு 8 பெட்ரூம். ஸோ இதுவும் அட்டாச்சு பாத்ரூம் உள்ள ஒரு பெட்ரூம் தான். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்க்கு மேலே இருக்கிற ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன் சைடு அண்ட் ஆப்போசிட் டபுள் ஷேட் கலரில் பெயிண்ட் கொடுக்கப்பட்டது ரொம்ப நல்லாவே இருக்குது. க்ரீன் கலர், இங்கே ஒரு லைட் மெஜந்தா கலர். ஸோ மேலே இருக்கிற பாத்ரூம் மேலே இருக்கிற லாஃப்டும் இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்டோரேஜுக்கு மேலேயும் நமக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதோட அட்டாச் பாத்குள்ளே போவோம். ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸட், சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், ஷவர் பாயிண்ட்ஸ். ஸோ சானிடரி ஃபிட்டிங்ஸ்க்கு அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வால் டைல்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் எஃபெக்டோட லைட் அண்ட் மிட் ப்ரௌன் காம்பினேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த பெட்ரூம் சைஸ் 16க்கு 8. ஸோ இங்கே பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு 2 பக்கம் காற்று வருது ஜன்னல் வச்சுருக்கிறதால. ஸோ இப்போ நம்ம ஹாலில் வந்திருக்கோம். ஹால்லேருந்து நம்ம 3rd ஆக்சஸ் மேலே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எஃபெக்ட் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் விண்டோ கொடுக்கப்பட்டிருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது இதோட ஹாலோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கிரானைட்டில் ஸ்டெப்பின் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் 304 SS ராட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேலேருந்து அந்த வியூ பாருங்கள். பிரைட்னஸ் அண்ட் ப்ராட்னஸ் எல்லாமே இந்த ஹாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஸ்டெப்பின் ஆகிருக்கோம் டூப்ளெக்ஸில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு அதே எஃபெக்டில் லான்ச் ஹால், செகண்ட் ஹால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 16க்கு 8 லான்ச் ஹால். சேஃப்டி ரெயில்ஸ், ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் நல்லா இருக்க காரணம் பாருங்கள், வீடியோவே ரொம்ப லைட் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகுது. அவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணும். எப்போவுமே வீடு இருட்டாக இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹாலில் இருந்து நமக்கு 2 ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆக்சஸ்க்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் ஆக்சஸ் குபேர மூலை,
சவுத் வெஸ்ட் குபேரமலைக்கு போயிருக்கிறோம். ஸோ இந்த குபேரமலையில் இதுவும் அட்டாச்சு பாத் உள்ள ஒரு பெட்ரூம் தான். ஸோ இது 16க்கு 10 உள்ள பெட்ரூம். இதில் இன்னர் ஷெல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. போத் த சைட்ஸ் மேற்கு அண்ட் தெற்கு 2 பக்கமும் ஜன்னலும் இருக்குது. பிரைட்னஸ் நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. யூபிவிசி விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு 80 ஃபேன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீட்டோட இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச்சு இருக்குது. ஸோ இது பாருங்கள், இந்த வீட்டோட ப்ரைஸ் 73 lakhs. நெகோஷியபிள் அப் டு யுவர் மோட் ஆஃப் பேமெண்ட் நெகோஷியபிள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டை பாருங்கள். இந்த அட்டாச்சு பாத்ரூம் சேம் அதே போல் தான் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் ஸ்டைல் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஷவர் பாயிண்ட்ஸ், மிக்சர் பாயிண்ட்ஸ், டவல் ராட், சோப் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா இருகூரில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம இருகூர் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக இருகூருக்கு வந்து கார்ப்பரேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. கார்ப்பரேஷன் ஆகிருக்கு. ஸோ டவுன் பஞ்சாயத்துலேருந்து அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நம்ம செகண்ட் லான்ச் கால்குள்ளே வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அக்சஸ்லேருந்து இப்போ நம்ம செகண்ட் அக்சஸ் பார்க்க போகிறோம். விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கிறதால நம்ம பார்க்கும்போது சைட்ஸ் நல்லா இருக்கா, உங்களுக்கு லேண்ட் நல்லா இருக்கா, மெட்டீரியல் நல்லா இருக்கா, அதை பார்த்து நம்ம இமீடியட்டாக ப்ரொசஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ்க்கும் இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்கும் உங்களுக்கே நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நம்ம பேரில் சீக்கிரம் ஒரு வீடு வாங்குறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் இந்த பெர்கோலா டிசைன்ஸ் லைட் ஸ்கேட்டர் அழகுக்காக மட்டும் இல்லை, பெர்கோலா டிசைன் வந்து ஒரு லைட் ஸ்கேட்டரிங் கொடுத்து உங்களுக்கு ஹீட் அப்சர்வேஷன்லாம் இல்லாமல் ஸ்கேட்டர் பண்ணிவிடும். ஸோ பாருங்கள், அழகாக இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்கை எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஈவினிங் டைமில் இங்கே வந்து அழகாக ஹாயாக ஒரு பேப்பர் படிக்கிறதோ ஒரு நல்ல ஒரு குஞ்சிங் டைம் நம்ம எடுத்துக்கலாம், கூல் பண்ணிக்கலாம் நம்மளை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு வீடை ப்ரொசஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஒரு 6 months முன்னாடி இருந்த ப்ரைஸ்க்கும் இப்போவுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பக்காவாக டிடிசிபி சைட்டில் எல்லாமே அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாம் டோட்டலாக சேர்த்து தான் 73 lakhs. நெகோஷியபிள் உங்களுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் படி உங்களுக்கு பண்ணித்தரலாம். உங்களுக்கு வாட்டர் டேங்க், நல்ல தண்ணி, உப்பு தண்ணி 2க்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். பில்டிங்கை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த அற்புதமான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு மெசேஜாக கொடுங்க. அது ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி தரனாலும் பண்ணலாம். 2 BHK ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 41 lakhs. உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்து பண்ணி தரனாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் லாஸ்ட் இயர் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அப்படி விட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. லாஸ்ட் இயருக்கும் இப்போ ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு சார்வாங்க. ஸோ கண்டிப்பாக உண்மைதான். உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வரும்போது அதை யூஸ் பண்ணிடுங்க. ப்ரைஸ் ஏறிக்கிட்டே தான் போகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 80% வரைக்கும் கூட பண்ணலாம். உங்களுக்கு பில்டிங்க்கு வந்து நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுங்கள். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆன்கோயிங் சைட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியல் எல்லாமே கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடு மிக மிக அத்தியாவசியமானது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்குகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் வெகு விரைவில். கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் ஒரு வீட்டை சீக்கிரம் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். வந்து பாருங்கள். நன்றி. கிரீன் ஹோம்ஸ்.